ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ஆரி ஒர்க் ஸ்டாண்ட் அண்ட் ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட ஆரி ஒர்க் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ரவுண்டான ரிங்கு மாதிரி அண்ட் ஒரு 4 லெக்ஸ் இருக்கும். இந்த லெக்கில் போல்டு மாதிரி இருக்கும் இல்லையா, இதை கலட்டி பார்த்துட்டு நீங்கள் வாங்கணும். ஏன்னா சில டைம் டைட்டாக இருக்கலாம். டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆயில் போட்டு வைங்க. நீங்கள் கடைகளில் வாங்கக்குள்ளே இதை உங்களுக்கு செக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி எல்லா காலும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்த்து கொடுப்பாங்க. நீங்கள் அதை கலட்டி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 காலையும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இருக்கிற காலையும் அழகாக கலட்டி அதை ஃபிக்ஸ் பண்ணி டைட்டாக முடுக்கி வச்சுருங்க. ஏன்னா அது லூஸ் ஆகிக்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். ஸோ அதனால் டைட்டாக பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒன்றையும் கலட்டி இந்த மாதிரி போல்டு போட்டுடலாம். இந்த 4 ஆரி ஒர்க் ஸ்டாண்டையும் கலட்டி ஃபஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக டைட்டாக உங்கள்கிட்ட கட்டிங் பிளேடு இருந்தால் கூட டைட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே நல்லா டைட் பண்ணிக்குவேன். நான் இதை அவுத்து எடுத்து வச்சுருவேன். ஏன்னா ஸ்பேஸ் பத்தாது இல்லையா. நீங்கள் அப்படியே வச்சுருக்க மாதிரினா ரொம்ப டைட்டாக பண்ணிவிடுங்க. இந்த 4ஐயும் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்படி தான் ஒரு ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் அதை ஷாப்பில் வாங்கக்குள்ளே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி 4 காலும் சேமாக ஈக்குவலாக இருக்கான்னு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கலனா நீங்கள் தான் என்ன பண்ணணும், கேட்டு இந்த மாதிரி எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு கேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்துட்டதுக்கப்புறம் இருந்த தீமாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே கேட்டு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இதை 4த்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல ஒரு குட்டியாக ஹோல் மாதிரி இருக்கு இல்லையா, அது கீழே இருக்க மாதிரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நிறைய பேர் தலைகீழே ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. நான் எப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேனோ அதே மாதிரியே நீங்கள் ஆரி ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 காலையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே வச்சு பாருங்கள், ஈக்குவலாக இருக்கணும். பாருங்கள், நான் வச்சுட்டேன். இந்த 2 காலுமே ஈக்குவலாக இருக்குது. அண்ட் பின்னாடி பேக் சைடு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இந்த மாதிரி ஆடாத மாதிரி இருக்கணும். சில ஸ்டாண்டில் லைட்டாக ஒரு கால் மட்டும் மேலே தூக்குன மாதிரி இருக்கும். அப்போது அதை மட்டும் லைட்டாக லூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா திருப்பி 2 காலையும் மாற்றி போட்டு பாருங்கள். அப்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணணும். பார்த்துக்கோங்க, ஈக்குவலாக இருக்கு இல்லையா. நீங்களும் ஆரி ஒர்க் ஸ்டாண்டை அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த ரவுண்டு இல்லாமல் ஸ்கொயர் ஷேப்பும் வாங்குவீங்க. ஸ்கொயர் ஷேப் பார்த்திங்கன்னா அதிலே ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். அதில் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க் இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஃப்ரேம் இந்த மாதிரி 18 இன்ச் வாங்கியிருப்பீங்க நீங்கள். இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, கரெக்டாக ஆரி ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அவங்களே காம்பேக்டாக கொடுத்துருவாங்க, ஸ்டாண்டோடே கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வாங்கி நான் சுற்றி இருக்கேன் இல்லையா டேப் நாடா, இந்த மாதிரி நீங்கள் சுற்றி வச்சுக்கலாம். இப்படி சுற்றக்குள்ளே உங்களுக்கு கிளாத் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நீட்டாக அழகாக இருக்கும். கிளாத் டேமேஜ் ஆகாது. அந்த உட்டுக்கு நடுவில் செதும்புலெல்லாம் சிக்கிக்கும் கிளாத்து. அது டேமேஜ் ஆகாமல் இருக்க தான் அதை சுற்றி வச்சுருக்காங்க நாடா. நார்மலாக நம்ம ப்ளவுஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா கிளாத், பாப்ளின் கிளாத்து, அதுதான் உங்களை வாங்கியிருக்க சொல்லியிருப்பேன். நிறைய பேர் கலர்ஸுமே வாங்கியிருக்கீங்க. எந்த கலர் இருந்தாலும் ஓகே. பட் ஆனால் ஒயிட் கலர், பிளாக் கலர் அந்த மாதிரி வாங்குங்க. நம்ம அந்த நாடா சுற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ரேமை கீழே வச்சுக்கணும். நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஸ்க்ரூ இல்லாமல் ரவுண்டாக ரிங்கு மாதிரி இருக்குல்ல, அதை கீழே வச்சுருங்க. வச்சுட்டு மேலே கிளாத்தை நீட்டாக போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு ஓரமாக நீங்கள் அந்த ரிங்கை வைக்கணும். உங்களோட எல்லா சைட்லேயும் கொஞ்சம் கிளாத் பேலன்ஸ் இருக்கணும். அப்போ தான் உங்களால் டைட் பண்ண முடியும். நான் பாருங்கள், மேலேயும் சைட்லேயும் ஒட்டில் எடுத்துகிட்டு போய் ஃப்ரேமை வைக்காமல் ஒரு 5 இன்ச்சஸ்க்கு மேலே கேப் கொடுத்து வச்சுருக்கேன். வச்சுட்டு நீங்கள் அந்த ஸ்க்ரூவில் டைட் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் டைட் பண்ணுற மாதிரியே நீங்களும் டைட் பண்ணிக்கோங்க. லூஸ் ஆகக்கூடாது. கரெக்டாக ஈவனாக சுருக்கம் இல்லாமல் வச்சுட்டு டைட் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃபுல்லாக நான் அமுத்திடுறேன். அமுத்தி டைட் பண்ணிட்டேன். எந்த வித ஒரு சுருக்கமும் இல்லை.
சப்போஸ் உங்களுக்கு டைட் பண்ணியும் இன்னும் லூஸாக இருக்குன்னா ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை லைட்டாக இழுக்கணும், கீழ் சைடாக இழுக்கணும். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் இழுத்து அழகாக வச்சுருங்க. இது சப்போஸ் உங்களுக்கு டைட் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இந்த சைட் டைட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு அவசியம் இருக்காது, ஏன்னா புது ஃப்ரேம் வந்து டைட்டாக தான் இருக்கும். நீங்கள் அதிலே டைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் லூஸாக இருக்க மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கு இல்லையா, தட்டி பார்க்கணும். தட்டி பார்த்துட்டு லூஸாக ஜலஜலான்னு சத்தம் வந்துச்சு அப்படின்னா சைடில் இருக்க கிளாத் பிடிச்சி இழுக்கணும். ஃப்ரேம் ஒரு சைட் பிடிச்சிக்கோங்க, பேலன்ஸ் இருக்க கிளாத்தை ஒரு சைட் பிடிச்சி இழுக்கணும். பாருங்கள், இழுக்கக்குள்ளே அந்த சுருக்கம் எல்லாம் வந்துடுது. நீங்கள் சுற்றி ஒன்ஸ் நீங்கள் இழுத்து விட்டுக்கோங்க. நான் இழுக்கிற மாதிரி கொஞ்சமாக இழுங்க, 2 சைட் பிடிச்சி இழுத்தா ஃப்ரேம் கழண்டிட்டு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து வைங்க. ஆரி ஒர்க் ஃப்ரீ கிளாஸ் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட கிளாஸஸ் தான். ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அண்ட் ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ட்டு நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் ஆகிக்கோங்க. இதில் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட்டும் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். முடிச்சுட்டு ஒர்க்கெலாம் சப்மிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இழுத்தாச்சு. இப்போ நல்லா டைட் ஆகிடுச்சு. உங்களுக்கு டைட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக இழுத்துக்கோங்க. இந்த இழுத்து முடிச்சுட்டு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அதில் தட்டி பார்க்கணும், அது டைட்டாக இருக்கா, நீங்கள் கை வைக்கக்குள்ளே உள்ளார போகுதா, டைட்டாக இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் வச்சு பாருங்கள். இப்போது நான் தட்டி பார்க்குறேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கும், நான் டைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ஃபுல் டைட்டடாக இருக்குது. இனி நமக்கு எந்த வேலையும் இருக்காது, ஏன்னா இந்த ஒரு ஃப்ரேம்லேயே தான் இந்த கிளாஸ் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சஸ் போடுவோம். அப்போ இது கரெக்டாக இருந்தால் தான் நம்ம எல்லா கிளாஸ்க்குமே இதில் போட முடியும். கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் கிட்ட இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் ரொம்ப டைட்டாக நீங்கள் இதை பண்ணி வச்சுக்கோங்க, லூஸ் ஆகாமல் இருக்கும். எடுத்து கிளாத்தை மாற்றக்கூடாது. ஒரு கிளாத் நீங்கள் ஆரி ஒர்க்குக்கு போட்டுட்டா அதை முடிச்சுட்டு தான் அந்த ஃப்ரேம்லேருந்து எடுக்கணும். இல்லைனா நீங்கள் 2-3 ஃப்ரேம் வாங்கி வச்சுக்கோங்க, ஃப்ரேமோடு அப்படியே எடுத்து விற்கிற மாதிரி. நான் ஃபுல்லாக டைட்டாக போட்டுட்டேன். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. எல்லா ப்ளவுஸ்க்கும் எல்லா ஏதாவது சுடிதார் டிசைன் பண்ண போகிறீங்கனாலும் இந்த மாதிரி தான் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.